உங்களோட கனவுல நீங்கள் ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ ஏரியிலையோ ஏதோ ஒரு தண்ணீர் நிறைந்த பகுதியில் கிணற்றுலையோ தூண்டில் போடுறீங்க. அது தூண்டில் போடக்கூடியவங்க போல் அப்படி இயல்பாக இருக்கலாம். ஒரு குச்சியை விட்டு வலைய போடலாம். இல்லை நீங்கள் ஒரு சேலையிலையோ வேஷ்டியிலையோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் மொத்தத்தில் நீங்கள் மீன் பிடிக்கணும்னு அந்த தூண்டிலை போடுறீங்க. அதை போட்டு மேலே இழுக்கிறீங்க, அதில் மீன் வரல. வெறும் தூண்டில் தான் உங்கள் கண்ணுக்கு படுது. அப்படி நீங்கள் கனவு கண்டீங்கன்னா, டே டு டே லைஃப்பில் உங்களோடது போயிட்டுருக்க அந்த பாதை கொஞ்சம் முரண்பாடு ஆகலாம். அதாவது கொஞ்சம் வருமான தடை. மேக்சிமம் இது வருமானத்தை முன்னிலைப்படுத்தி தான் இந்த கனவோட பலன். பேலன்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் திணறது, கடன் வாங்கிறது, அதுபோல் அப்படின்னாவே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே சலசலப்பு வரும். இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், இதை சரியாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் காசு இருக்கும். அதுபோல் சில அது எல்லாத்துக்குமே ஹியூமனோட நேச்சரே அது தானே. அதுபோல் வரும்போது கூட கனவு கண்ட நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வரும்போது கூட எல்லாம் சரி பண்ணிடுவேன், சரி ஆயிரும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி அவங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுத்துட்டு, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவோ, இப்போ நீங்கள் உத்திராடம் நட்சத்திரமாக இருக்கீங்க. அப்போ உங்களோட அந்த நீங்கள் சூரியனோட நட்சத்திரம். அப்போ காலையில் சூரியனை வழிபாடு பண்ணிவிட்டு காலை உணவை எடுத்துக்கிறது. இது போல் உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்தது போல். இல்லை அந்தந்த நட்சத்திரத்தினுடைய கர்மாப்படியும் போய்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கர்மாவை தாங்கி வருது. முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்லது கெட்ட தீவினைகளுக்கு தகுந்தது போல் ஒவ்வொரு கர்மாவை எடுக்கிறோம். அப்போ உத்திராட நட்சத்திரம்னா குரு கர்மான்னு சொல்கிறது. அப்போ மகான்களை வழிபடுறது, மனுஷனாக பிறந்து மகானாய் இறந்த அந்த மாதிரி. அதாவது கரூர் சதாசிவ பிரம்மேந்திரர், ரமணர், ராகவேந்திரர், சாய்பாபா, இது போல் மகான்களை நீங்கள் வழிபட்டு வரும்போதும் அந்த வருமான தடை உங்களுக்கு வந்தாலும் அது யாரோ ஒருத்தர் மூலியமாக ஹெல்ப் உங்களுக்கு வந்துடும். வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களோட அந்த நட்சத்திர அதி தேவதைகளே உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நம்மளோட விதிப்படி நமக்கு கனவு மூலியமாக இது பற்றாக்குறை வருதுங்கிறத நடக்குது. ஆனாலும் மதிப்படி சந்திரனை வச்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு போகலாங்கிறது ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். எந்த பரிகாரமும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது யார் அதி தேவதை எதுவுமே தேவையில்லை. விநாயகர் கோயிலில் போய் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு, நான் உன்னைய தான் நம்பி இருக்கேன், எல்லாமே சரியாகணும் அப்பா சொல்லிவிட்டு உங்கள் வேலையை டே டு டே வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாம் விநாயகர் பெருமான் பார்த்துக்குவார்.